Good morning, students. Social Science 9th Standard English Medium. Now, History Unit number 5, the Classical World. நம்ம அந்த கிளாசிக்கல் வேர்ல்டில் பேஜ் நம்பர் 71 5.3 பேஜ் நம்பர் 71 5.3 எம்பையர் பில்டிங் இன் ஈஸ்ட் ஏசியா. எம்பையர் பில்டிங் இன் ஈஸ்ட் ஏசியா, அதாவது கிழக்கு ஆசியாவில் பேரரசு உருவாக்கின விதம். சைனா ஃபஸ்ட். சைனாவில் இந்த கிழக்கு ஆசியாவில் முதல் உருவாக்கின அந்த பேரரசு சைனாவில் தான் முதல் உதயமாயிடுச்சு. சரிங்களா? இந்த கிளாசிக்கல் வேர்ல்டு இதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது 5.1 கிரீஸ் 5.1ல் நம்ம பார்த்தோம்னா கிரீஸ், அந்த கிரீஸ் அதில் ஹெலனிக் உலகம் ஹெலனிக் வேர்ல்டு 5.1. அதில் நம்ம அந்த ஹெலனிய கிரேக்கத்தில் மக்களாட்சி, அந்த ஏதென்ஸ் நகர மக்களாட்சி, ரைட்? இப்படி ஒன்று நம்ம பார்த்தோம். இது 5.1 கிரீஸ். 5.2ல் பார்த்தது ரோம். 5.2ல் பார்த்தது ரோம் த ஹெலனிஸ்டிக் வேர்ல்டு, ஹெலனிஸ்டிக் உலகம். அப்போ ஹெலனிஸ்டிக் நாகரிகத்தின் தொடக்கம், அதில் என்னென்ன அவங்களுடைய சீர்திருத்தங்கள் நடைபெற்றன, இப்படி நம்ம பார்த்தோம். ரோம் குடியரசு, அது மட்டும் இல்லை பேட்ரிஷியன்கள், பிளம்பியன்கள், இவங்களுக்கு இடையிலான சில வார் நடந்துச்சு. அதாவது வர்க்க போர், இதெல்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம். மன்னராட்சி, ரோமானிய மன்னராட்சி. அப்போ ரோம பேரரசில் அந்த மன்னராட்சி என்ன நடந்துச்சு, இப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது 5.3 கிழக்கு ஆசியாவில் பேரரசு உருவாக்கம் சைனா. எம்பையர் பில்டிங் இன் ஈஸ்ட் ஏசியா சைனா. ஃபால் ஆஃப் சின் டினாஸ்டி, சின் வம்சத்தின் வீழ்ச்சி. வாங்சன், பாப்புலர்லி known as சிகுவாந்தி. அதை பாருங்கள், பாப்புலர்லி known as சிகுவாந்தி, மீனிங் த ஃபர்ஸ்ட் எம்பரர், அதாவது முதல் பேரரசர் என்று பொருள். இந்த சிகுவாந்தினா முதல் பேரரசர் என்று ஒரு பொருள். இந்த வாங்சன் ended the age of warring states in China. He crushed all local rulers and established a strong central government. However, uprisings of the peasantry, unlike in other cultures, occurred again and again in China. Such uprisings led to the collapse of Qin dynasty. இந்த வாங்சங், இந்த சிகுவாந்தி முதல் பேரரசுன்னு சொல்கிறோம்ல, இவர் சில பிராந்திய அரசுகளை அடக்கி ஒடுக்கி ஒரு வலிமையான நடுவண் அரசை நிறுவனார். சின்ன இந்த அரசுகள்லாம் ஒடுக்கி வலிமையான ஒரு நடுவண் அரசு. நடுவண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட். நடுவண் அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, however, uprisings of the peasantry, unlike in other cultures, occurred again and again in China. அப்போ சில போராட்டங்கள் மீண்டும் நடைபெற்றன பார்க்கணும். சீனா விவசாயிகளின் போராட்டம், எழுச்சிமிக்க போராட்டம், மீண்டும் திரும்ப எகைன் திரும்ப நடைபெற்றன பார்க்குறோம். இந்த இப்போராட்டங்களே சின் வம்சத்தின் ஆட்சி வீழ்ச்சிக்கு இட்டு சென்றன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சச் uprisings led to the collapse of Qin dynasty. இதில் நம்ம பார்க்குறோம் ட்ரேட் ரூட். அது நீங்கள் பாருங்களேன், ட்ரேட் ரூட் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த சின் டினாஸ்டியை பற்றி நம்ம பார்க்கும்போது, அதாவது நெய்யப்பட்ட பட்டு துணி, அதாவது வூவன் சில்க், நெய்யப்பட்ட பட்டு துணி, வூவன் சில்க், இதை நம்ம பார்க்குறோம் ட்ரேட் ரூட். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீனாவிலிருந்து ஆசியா மைனர் மற்றும் இந்தியா வரையிலான வணிக வழித்தடம், பட்டுப்பாதை, அதாவது பட்டு சாலை, அதாவது பட்டு வழித்தடம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம். இது எப்படின்னு பார்த்தா இந்தியாவிலேருந்து இவளின் மூலமே பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், த ட்ரேட் ரூட் ஃப்ரம் சைனா டு
Asia Minor and India, known as the Silk Road or Silk Route, linked China with the West. Goods and ideas between the two great civilizations of Rome and China. அதாவது இப்பாதை வழியாக தான் இருபெரும் நாகரிகங்களான சீனா மற்றும் ரோம் ஆகியவற்றுக்கிடையே குட்ஸ் பண்டங்களும், அது மட்டும் இல்லை ஐடியாஸ் சில கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. சரியா? சில்க் வெண்ட் வெஸ்ட்வார்ட் அண்ட் உல்ஸ் கோல்டு அண்ட் சில்வர் வெண்ட் ஈஸ்ட். அதாவது இந்த பட்டு இந்த மாதிரி கம்பளி, தங்கம், வெள்ளி இதெல்லாம் கிழக்கு நோக்கி சென்றனவாம். கிழக்கு அதை மேற்கு நோக்கி செல்ல கிழக்கு நோக்கி சென்றன. அப்போ சீனா வந்து பௌத்தத்தை இந்தியாவிலேருந்து இவ்வளவு மூலமாக தான் பெற்றதாக நம்ம பார்க்குறோம். இந்த சீனாவில் இந்த புத்திசம் ஃப்ரம் இந்தியா வயா த சில்க் ரோடு. த சில்க் ரூட் இது வந்து விவன் சில்க் நெய்யப்பட்ட பட்டு, இந்த சில்க் ரோடு. இது இந்த மேப்பில் கூட ரொம்ப அழகாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில்க் ரூட் மேப், அதாவது இந்தியாவில் சில்க் ரூட் மேப் அழகாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது. பட்டு வழித்தடம் எங்கெங்கே எப்படின்னு சொல்லி பொதுவாக பார்த்தோம்னா இது வந்து அளவேல இல்லை. ஆனால் இந்த பட்டு வழித்தடம், இந்த சில்க் ரூட் மேப் எப்படி இருந்துன்னு சொல்லி அந்த உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு பாருங்கள். சி ரூட்னா என்ன கலரில் போட்டிருக்கு, லேண்ட் ரூட்னா என்ன கலரில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கு பாருங்கள். சி ரூட் ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கு, லேண்ட் ரூட் அந்த ரெட் கலரில் அந்த ஆரஞ்சு கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கு. சில்க் ரூட் எப்படி அந்த பட்டு வழித்தடம் இருந்தது. அலெக்சாண்ட்ரியா, அது ஏசியா, அது மட்டும் இல்லை இந்தியாவில் பார்த்தோம்னா கல்கட்டா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சில்க் ரூட், ரைட். நவ் Han dynasty and expansion of Chinese territories. அதாவது ஹன் சொல்லலாம். ஹன் அரச வம்சமும் சீன பகுதிகளின் விரிவாக்கம். இந்த ஹன் டினாஸ்டி 220 founded by Liu Pang flourished for 400 years. அதாவது லியூ பங் என்பவரால் நிறுவப்பட்ட இந்த ஹன் அரசு வம்சம், அதாவது கிபி 206, அதாவது பிசின்னு போட்டுக்கலாம், பிஃபோர் கிரைஸ்ட், கிபி 206. அதாவது இதில் பார்த்தோம்னா 400 ஆண்டுகள் பல செழிப்புடன் இருந்துச்சான். ஃப்ளோரிஸ்ட். தர் கேபிட்டல் வாஸ் சாங் ஆன். அவங்க கேபிட்டல் நேமை பாருங்கள், சாங் ஆன். த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் பவர்ஃபுல் ரூலர் வாஸ் வு தை. WUTI தை அப்படி நம்ம சொல்லணும். வு தை இவங்களுடைய பாப்புலர் ரூலர், பவர்ஃபுல் ரூலர். ஹிஸ் ஜெனரல் சக்சீடட் இன் டிரைவிங் அவே த ஹன்ஸ் இன் த நார்த். Thus the Han Empire once again through open the Silk Road for trade. A large export trade mainly in silk reached as far as the Roman Empire. அப்போ இவங்களுடைய இந்த ஹன் பேரரசு மீண்டும் ஒரு பட்டு வணிக வழித்தடத்தை வணிகத்திற்காக திறந்து விட்டதான். இதனால் முக்கியமான இந்த ஏற்றுமதி பண்டங்கள், முக்கியமான இந்த பட்டு ரோம பேரரசை சென்றடைதை நான் பார்க்குறோம். இப்போ நம்ம மேப்பில் சொன்னது போல் இந்த ரூட்டை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. In the north, artisans and heads of rival barbarian dynasties brought in new techniques like the methods of harnessing horses, use of saddle and stirrup, techniques of building bridges and mountain roads, and seafaring. இதெல்லாம் நம்ம இந்த பேரால் நம்ம பார்க்குறோம். சீஃபேரிங், ரைட். பிரிட்ஜஸ், சீஃபேரிங். அதாவது இந்த வடபகுதியில் எடுத்துக்கிட்டால் இந்த பண்பாட்டில் பின்தங்கிய ஆட்சியாளர்கள், அதாவது கைவிஞர்கள், கால்நடை மேய்ப்பர்கள், குதிரைகளுக்கான இந்த காப்பு, இந்த மாதிரி கவசம் கட்டுறது, சேனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குதிரை வண்டியில் பயணிப்போர் அவங்க பாதங்களை வைத்துக் கொள்வதற்காக என்ன போட்டிருக்காங்க, சில நுட்பங்கள். அது மட்டும் இல்லை, பாலங்கள் கட்டுதல், மலைப்பகுதியில் சாலை அமைத்தல், கடற்பயணம் செய்தல் ஆகியவற்றுக்கு தொழில்நுட்பங்களை இவங்க கொண்டு வந்ததாக பார்க்குறோம். இந்த ஹன் அரச வம்சம் சீன பகுதியின் விரிவாக்கம்.
யாரால்? அந்த லியூ பங்க் இல்லையா? ரைட். இதில் கிறிஸ்டின்ஸ் ஒரு சில இதை நம்ம பார்க்குறோம். அட் த பிகினிங் ஆஃப் த கிறிஸ்டியன் இரா த ஹன் எம்பையர் ரைவல் தட் ரோம் இன் சைஸ் அண்ட் வெல்த். அதாவது கிறிஸ்தவ சகாப்தத்துவத்தில் இவங்களது புதிய தொழில் நுட்பங்கள் ஹன் பெரசை பரப்பளவிலும் செல்வ செழிப்பிலும் ரோமுக்கு நிகராக நின்றதை நம்ம அதில் பார்க்குறோம். ரைட். இந்த சமயத்தில் ரைட். புத்திசம் கேம் டு சைனா ஃப்ரம் இந்தியா டூரிங் த ரீன் ஆஃப் ஹான் டினாஸ்டி. இந்த ஹன் வம்சத்தின் ஆட்சியின் போது தான் இந்த புத்த சமயம், அதாவது பௌத்தம், இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு வருகை தந்ததை நம்ம பார்க்குறோம். இந்தியாவிலேருந்து தான் சீனாவுக்கு போயிருக்கு இந்த புத்திசம். Right? With Buddhism came to influence of Indian art to China, and from China this spread to Korea, and from there to Japan. அதாவது இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு நம்ம அந்த புத்திசம் போனதை பார்க்குறோம். அப்புறம் இது எப்படி கொரியாவுக்கும் பரவிச்சுன்னு பார்க்குறோம். கொரியா, இப்போ ஜப்பான், இப்படி இந்த புத்திசம் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. புத்திஸ்ட் ஆர்ட் ஆஃப் த டைம் ஷோ த இம்பேக்ட் ஆஃப் ஹெலனிஸ்டிக் ஸ்டைல்ஸ். இந்த பௌத்த கலைகள், கலினி கலை, இந்த தாக்கத்தையும் நம்ம இதில் பார்க்குறோம். ரைட். தென் நெக்ஸ்ட் புத்தா சைனா. அந்த ஸ்டாச்சு உங்களுக்கு அந்த சிலையை நீங்கள் பார்க்குறீங்க. புத்தர் சைனாவில் இருக்கிற அந்த இது நீங்கள் அதை பார்க்குறீங்க. Buddha, China. Han emperors found it extremely difficult to control the big landowners. So, after some decades of consolidation, China saw the emergence of several rival kingdoms marked by civil wars in North China. அதாவது இந்த மிக பெரும் இந்த மாதிரி சில பிரபுக்கள், இந்த நிலப்பிரபுக்கள் கட்டுக்கள் இருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஹன் வம்சத்தில் அரசர்களுக்கு. இது சீனா ஒருங்கிணைக்கப்பட்ட பின்னர் ஒரு சில ஆண்டுகள் கழித்து இந்த சீனாவின் வடபகுதியில் உள்நாட்டு போர் வெடித்ததாக நம்ம இதில் பார்க்குறோம். இப்படி உள்நாட்டு போர் வெடித்ததுனால சின்ன சின்ன அரசுகள் தோண்டிச்சான். சின்ன சின்ன அரசுகள், அதாவது போட்டி அரசுகள் உருவானதை நம்ம பார்க்குறோம். பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் நிலங்களையும் விட்டு வெளியேறி எங்கே போனாங்க? யாங்சி, அது மட்டும் இல்லை, அதுக்கு அப்பால் பல பகுதிகளுக்கு தப்பி ஓடி மறைஞ்சிருக்காத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சிவில் வார், உள்நாட்டு போர் வெடிக்குது. பீப்புள் அபண்டன்ட் தேர் ஹோம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃப்ளட் ஃப்ரம் தேர் டு த யாங்சி ரீஜன் அண்ட் பியாண்ட். The period after Han ruler witnessed political instability across the country. அப்போ மக்கள் இப்படி வெளியேறதா பார்க்குறோம். இந்த ஹன் வம்ச ஆட்சிக்கு பிறகு நாடு முழுதும் அரசியல் உறுதியற்ற தன்மையாக நிலவினதை நம்ம பார்க்குறோம். ஏடா அப்போ இப்படி சின்ன சின்ன பேரரசு உருவாகுது. Now 5.4 ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. 5.4 கிறிஸ்தவத்தின் எழுச்சி. After a brief period of glory in the days of David and Solomon, the Jewish people had a great fall and experienced extreme hardship. அதான் டேவிட் மற்றும் சாலமோன் இந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சியின் போது ஒரு குறுகிய காலத்துக்கு பின் இந்த யூத இன மக்கள், ஜூஸ் நம்ம சொல்கிறோம்ல, யூத இன மக்கள் பெரும் வீழ்ச்சியை சந்தித்து உச்சக்கட்ட துயரங்களை அனுபவிச்சதாக நம்ம இதில் பார்க்குறோம். சில ரொம்ப கஷ்டம் துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க இல்லையா? இந்த ரோமானிய பேரரசின் பல பகுதிகளிலும் ஏனைய நாடுகளிலும் பரவிந்த அவர்கள் அதாவது தங்களின் பழங்கால பெருமையை மீட்டு தர ஒரு மீட்பர் வருகை தருவார் என அவங்க நம்பினாங்களாம் இல்லையா? while spreading out all over the Roman Empire and elsewhere, they hoped that a Messiah would arrive and restore their pristine glory. Initially, they laid much hopes on Jesus. அதாவது ஒரு மீட்பர் வருகை தருவார்னு சொன்னாங்களா, அதுதான் இயேசு அப்படின்னு அவங்க நினைச்சாங்களாம்.
அப்போ இயேசு வந்து பணம் அதாவது பணம் ரொம்ப கேஷ், அதாவது பணக்காரங்க ஏழை இப்படிலாம் அவங்க பார்க்கறதில்ல. அப்போ இந்த மாதிரி பணம் படுத்தின நயவஞ்சர்களையும் அவங்க ஒரு முரண்பட்டதாக கருதியிருக்காங்க. சில நடைமுறைகளையும் சடங்குகளையும் கண்டனம் செய்தனர். சமய குருமார்கள் இப்போக்கை விரும்பவில்லை என்பதால் அவர்கள் இயேசுவை பிடித்து ரோமானிய ஆளுநர், அதாவது போண்டியஸ், அதாவது பிளாத், அதாவது பொந்தி பிளாத்து நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இந்த பொந்தி பிளாத்தின ஒப்படைத்தனர் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். ரைட், இந்த பைபிள் உடையது அப்படி இதில் வருது. ஜீசஸ் அட்ரஸிங் ஹிஸ் ஃபாலோயர்ஸ், இந்த மேப் சொல்லுது பாருங்கள், இயேசுவின் பிரசங்கம். ரைட், அப்போ this was not to the liking of the priests who turned against Jesus and handed him over to the Roman governors பொந்தியஸ் பிலாத். அந்த பொந்தி பிலாத்தினுடைய கையில் இயேசு ஒப்படைச்சதா அந்த பைபிளுடைய ஸ்டோரி இதில் வருது இல்லையா. லுக்ட் அப்பான் த பொலிட்டிக்கல் ரிபல்ட் பை த ரோமன் அத்தாரிட்டிஸ், ஜீசஸ் வாஸ் ட்ரை டு குருசிஃபைடு. அப்போ சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், இயேசுநாதர் சிலுவையில் இருந்து கொல்லப்பட்டார் என்பதும் இதில் வருது. ஏன் பொந்தி பிலாத்தில் ஒப்படைச்சாங்க? ரோமானிய ஆட்சியாளர்கள் இயேசுவை ஒரு அரசியல் கிளர்ச்சியாளராக கருதியால் அவர் விசாரணை செய்யப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். ஜீசஸ் வாஸ் ட்ரைடு அண்ட் குருசிஃபைடு. இதை நம்ம பார்க்குறோம். ரைட், இதில் தான் நம்ம பார்க்குறோம். ரைட், ஆஃப்டர் ஜீசஸ் குருசிஃபிகேஷன், அதாவது இயேசு சிலுவையில் இருந்து கொல்லப்பட்ட பின் சென்ட் பால் ஸ்டார்டட் ஸ்ப்ரெட்டிங் த கிறிஸ்டியன் டாக்ட்ரின். அப்போ புனித பால் இவர் வந்து கிறிஸ்தவ மத கொள்கைகளை பரப்ப தொடங்கினதாக நம்ம பார்க்குறோம். பால் சக்சீடட் இன் ஹிஸ் எஃபெக்ட் அண்ட் கிறிஸ்டியானிட்டி கிராஜுவலி ஸ்ப்ரெட். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலுங்கிறவர் இவர் தனது முயற்சியால் இந்த கிறிஸ்தவ சமயத்தை பரப்புனது வெற்றியும் பெற்றார். ரோமன்ஸ் were prepared to tolerate Christianity, but the refusal of the Christians to pay respect to the emperor's image was viewed as political treason. It led to the persecution of Christians. Their property was confiscated and they were thrown to the lions. அதாவது கிறிஸ்தவம் படிப்படியாக பரவியதுன்னு நம்ம பார்க்குறோம். ரோமானியர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டனர், ஆனால் அந்த உருவச்சிலைக்கு கிறிஸ்தவர்கள் மரியாதை செய்ய மறுத்தார்கள். சிலை வணக்கத்தை அவங்க வணங்க மறுத்தாங்க. அப்போ ஓர் அரசு இது துரோகமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்கு பல வழி வைத்திருக்கு. இது சிங்கங்களின் முன்பாக இவர்கள் வீசப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிங்கத்தின் முன்னாடி என்னது வீசப்பட்டான்னு பார்க்குறோம். இருந்தபோதிலும் ரோமானிய பேரரசு கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதில் வெற்றி பெறவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எட் த ரோமன் எம்பையர் டிட் நாட் சக்சீட் இன் சப்ரைசிங் கிறிஸ்டியானிட்டி. ஒன் ஆஃப் த ரோமன் எம்பரர்ஸ் கான்ஸ்டன்டைன் ஹிம்செல்ஃப் பிகேம் ஏ கிறிஸ்டியன். அதாவது ரோமானிய பேரரசின் ஒருவன கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவராக மாறியதால் கிறிஸ்தவ பேரரசின் அரசு ஒரு மதம், கிறிஸ்தவ பேரரசின் அரசு ஒரு மதமாயிட்டுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. கிறிஸ்டியன் ஒரு மதம்னு உருவாகுது. கிறிஸ்டியானிட்டி தஸ் பிகேம் த அஃபிஷியல் ரிலிஜன் ஆஃப் த எம்பையர். அப்போ இது வந்து ஒரு அஃபிஷியல் ரிலிஜன், ஒரு மதம், அதாவது கிறிஸ்தவ பேரரசின் ஒரு அரசு ஒரு மதம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிகேம் ஏ அஃபிஷியல் ரிலிஜன் ஆஃப் த எம்பையர். தென் 5.5 பைசாண்டியம். அப்போ கிறிஸ்தவர்களின் எழுச்சியை நம்ம பார்க்குறோம். 5.4 கிறிஸ்தவர்கள்னு சொல்லி ஒரு மதம் உருவாகுன்னு பார்க்குறோம். அதுக்கு இந்த 5.5 பைசாண்டியத்துக்கு முன்னாடி சென்ட் சோஃபியா கதீட்ரல் பாக்ஸில் சொல்லியிருக்கிறத பாருங்கள். சென்ட் சோஃபியா கதீட்ரல் வாஸ் பில்ட் இன் mid-6th century AD. The most magnificent building in Europe at that time. இந்த சோஃபியா ஆலயம் கிபி 6ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அக்காலத்தில் சொல்லப்போனால் ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டமான இத்தேவாலயம் ஒரு புதுமையான கட்டடக்கலைகளை, ஒரு நுணுக்கமான கட்டடக்கலைகளை கொண்ட பெயர் பெற்ற ஒரு தேவாலயம். அப்போது கான்ஸ்டன்டினோபிள் இதெல்லாம் பார்க்குறோம். கான்ஸ்டன்டினோபிள் நகரை
இந்த துருக்கியர் கைப்பற்றிய போது இத்தேவாலயம் ஒரு மசூதியாக மாற்றப்பட்டதாக நம்ம இதில் பார்க்குறோம். பாருங்கள், யூரோப் அட் த டைம் இட் வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் இன்னோவேட்டிவ் architectural techniques. This cathedral was turned into a mosque by the Ottoman Turks at the Constantinople. Turks when they captured Constantinople. அது கான்ஸ்டன்டினோபிள் நகரை உதுமானியன் துருக்கியர் கைப்பற்றிய போது தேவாலயம் ஒரு மசூதியாக மாற்றப்பட்டது. அப்போ தேவாலயத்தை மசூதியாக மாற்றியிருக்காங்க அந்த காலத்தில். யாரால்? இந்த உதுமானிய துருக்கியர்னு பார்க்குறோம்ல, அதான் ஓட்டோமன் டக்ஸ். இவரால் அந்த 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 ஆலயம் அந்த நகரம் கைப்பற்றது நிமித்தமாக மசூதியாக மாற்றியிருக்காங்க. தென் 5.5 பைசாண்டியம். The Byzantine emperors who ruled from the city of Constantinople for about 1000 years called themselves Romans, but their language was Greek. The splendor of Constantinople with its luxurious royal palaces, its libraries, its scholars familiar with the writings of Greeks and Romans, and it's fascinating. இந்த பைசாண்டியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கான்ஸ்டன்டினோபிளை தலைநகராக கொண்டு, அந்த கான்ஸ்டன்டினோபிள் தான் தலைநகராக கொண்டு ஏறத்தாழ 1000 வருஷம், எத்தனை வருஷம்? 1000 வருஷம் ஆட்சி புரிந்த இந்த பைசாண்டிய பேரரசர்கள் தங்களை ரோமானியர்கள் என கூறிக்கொண்டனர். நாங்கள் தான் ரோமன்ஸ், நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட மொழி கிரேக்கம். அவங்களோட மொழி வந்து என்னது? பட் தியர் லாங்குவேஜ் வாஸ் கிரேக்கம். அப்போ இந்த ஸ்ப்ளெண்டர் ஆஃப் கான்ஸ்டன்டினோபிள் வித் இட்ஸ் லக்ஸரியஸ் ராயல் பேலசஸ், அதாவது அரசு மாளிகைகள்னு சொல்லுவோம்ல, ராயல் பேலசஸ், நூலகங்கள் பாருங்கள், லைப்ரரிஸ், இட்ஸ் ஸ்காலர்ஸ், அதாவது ரோமானிய மொழிகளில் அதாவது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம், கற்றறிந்த சில அறிஞர்கள், ஸ்காலர்ஸ் ஃபெமிலியர் வித் த ரைட்டிங்ஸ் ஆஃப் கிரீக்ஸ், அதாவது திகைக்க வைக்கும் அழகை கொண்ட புனித சோஃபியா தேவாலயம் ஆகியவற்றை கொண்ட இந்த கான்ஸ்டன்டினோபிள் நகரம் அவர்கள் விட்டு சென்ற மரபுருவே கொடைகளாகும் அப்படின்னு மேலே பார்க்குறோம். அதாவது இந்த பைசாண்டியம் இதில் பார்க்கும் போது ஃபேசினேட்டிங் சென்ட் சோஃபியா கதீட்ரல் ஆர் த லீகேஜஸ் தே ஹவ் லெஃப்ட் பிஹைண்ட். அப்போது சோஃபியா தேவாலயம் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான தேவாலயம், பெரிய தேவாலயம் நகரம் கொண்ட ஒரு கான்ஸ்டன்டினோபிள் நகரம் அவர்கள் விட்டு சென்ற மரபு உரிமை கொண்டதாக இதில் நம்ம பார்க்குறோம். இருந்த போதிலும் however in terms of development of science and technology, அதாவது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பொறுத்த மட்டில் இக்காலத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான வளர்ச்சி ஏற்படவில்லை. There was no progress during this period. The economies of the empire's provinces were in the hands of large local landowners. அப்போ உள்ளூர் நிலப்பரப்புகளின் கைவசம் இருந்ததாக நம்ம இதில் பார்க்குறோம். சிறு விவசாயிகள் வறுமையில் வாழ்ந்தனர். இங்கே பாருங்கள், ஸ்மால் பேசன்ஸ் ஆல்வேஸ் லிவ்டு ஆன் த எட்ஜ் ஆஃப் த பாவர்ட்டி. த ஃபண்டமெண்டல் வீக்கன்ஸ் ஆஃப் த பைசாண்டியன் சிவிலைசேஷன். அப்போ சிறு விவசாயிகள் வறுமையில் வாழ்ந்தனர். 4வது சிலுவைப் போரில் எதிர்ப்படை நகரை கைப்பற்றி கொள்ளையடித்து பின்னர் ஆட்சி செய்தது பைசாண்டியத்தின் அடிப்படை பலவீனம். பார்த்தீங்களா? அதாவது stood exposed when the participants of the 4th crusades, அதாவது 4வது சிலுவை போர், 4th crusades, 4வது சிலுவை போரில் எதிர்ப்படைகள் இந்நகரை கைப்பற்றி கொள்ளையடித்து பின்னர் ஆட்சி செய்த போது பைசாண்டிய நகரத்தின் அடிப்படை பலவீனம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். த ஃபண்டமெண்டல் வீக்னஸ் ஆஃப் பைசாண்டியன் சிவிலைசேஷன் ஸ்டுட் exposed when the participants of 4th crusade pillaged it and ruled it. The tottering empire finally fell to the
ஓட்டோமன் டக்ஸ் இன் 1453. அதாவது உதுமானிய துருக்கியரிடம், உதுமானியம் அதாவது ஓட்டோமன் டக்ஸ், அதாவது உதுமானிய துருக்கியரிடம் கிபி 1453 வீழ்ந்தது. இப்படியாக ஆட்சி பொறுப்பை அவங்க கைப்பற்றியிருக்காங்க. இந்த தேவாலயத்தை வந்து மசூதியாக ஆக்கியிருக்கிறதால நம்ம இதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதனால் அப்போது இந்த பேரரசு இப்படி வீழ்ச்சி அடைந்தது நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். நம்ம முதல்ல பார்த்தது 5.1 நான் பாடம் தொடங்க முன்னாடி சொன்னேன் 5.1. அப்போ 5.1 கிரீஸ். 5.2 நம்ம கிரீஸில் நம்ம பார்க்கும்போது கிரேக்கர்களுடைய வளர்ச்சி, டெமோக்ரஸி இன் ஹெலனிக் கிரீஸ், அப்போ மக்களாட்சி பொறுப்பு வகித்தது, இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். பேரரசு உருவானது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. 5.1ல் மக்களாட்சி உருவான விதம், மக்களாட்சினா என்ன, மக்களாட்சிக்கு என்ன பொருள், மக்களே ஆட்சி புரிவது தான் மக்களாட்சி, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். 5.2 நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா ரோம பேரரசை காட்டுது. அப்போ ரோம பேரரசில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, கிறிஸ்டியன்ஸ் இல்லையா, அதாவது சிலவங்க அடிமைத்தனமாக இருந்தாங்க, ஸ்லேவரியாக இருந்தாங்க. பிறகு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரின்சிபேட், அப்போ ரோம பேரரசு உருவான விதம், பரவன விகிதம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சொசைட்டி அண்டர் பிரின்சிபேட், அப்போது ரோம பேரரசு உருவான விதம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிறகு நம்ம பார்க்குறது வந்து ரோமன் எம்பையர் எங்கெங்கே பரவிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். ரோம பேரரசு பரவின விதம் இல்லையா. அப்புறம் நம்ம பார்க்குறது கிழக்கு ஆசியாவில் பேரரசு உருவானது சீனா. இதில் 5.3 இதில் நம்ம பார்க்கும்போது ஷின் எம்பையர் வம்சம் இதை உருவானதை நம்ம பார்க்குறோம், ஷின் டினாஸ்டி ரைட். இதில் சில்க் ரூட்டு மேப், சீனர்கள் அவங்களுடைய வாணிபம், அவங்களுடைய இதெல்லாம் எங்கெங்கே அந்த ரேட் அந்த ரூட்டை பயன்படுத்தி ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க அப்படி நம்ம இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் முக்கியமான இது சொல்ல போனோம்னா வாங் சன், பாப்புலர் நோன் அஸ் ஷிக் ஹான் டை, மீனிங் த ஃபஸ்ட் எம்பரர் இல்லையா. இதில் நம்ம பார்க்குறோம் இந்த சி ரூட், லேண்ட் ரூட், இது உங்களுக்கு இந்த மேப்பில் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, நான் சொன்னேன் இல்லையா. ஹேண்ட் டினாஸ்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். புத்த சமயம் தோன்றின விதம் சைனாவில், இந்தியாவில் தான் புத்த சமயம் போச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்கும் பரவி ஜப்பான், கொரியா இந்த மாதிரி தேசத்துக்கெலாம் பரவாயில்ல நம்ம பார்க்குறோம். 5.4 என்ன சொல்லுது, கிறிஸ்தவத்தின் எழுச்சி, அதாவது ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவர்களுடைய எழுச்சி சீனர்கள் காலத்தில் அங்கே எப்படி எப்படி பரவிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசுநாதர் சீடர்களுக்கு அந்த பிரசங்கம், அந்த உரையாட்டினதெல்லாம் பார்த்தோம். கடைசியில் பொந்தி பிளாத் அவங்க கையில் ஒப்படைச்சி இயேசுநாதரை சிலுவையில் அறையிறாங்க. தென் 5.5 பைசாண்டினியம். பைசாண்டினியம் பார்க்கும்போது இந்த கான்ஸ்டன்டினோப்பிள் தலைநகரை கொண்டு ஏறத்தாழ 1000 வருஷம் அரசாட்சி கொண்டாங்க இந்த பைசாண்டிய பேரரசு மூலமாக இல்லையா. இந்த மாதிரி பார்க்கும்போது இதுவும் நாளடைவில் என்னது வீழ்ச்சி அடைந்ததாக பார்க்குறோம். அதாவது the Tottering Empire finally fell to the Ottoman Turks in 1453. அதாவது இந்த 4th crusade, அதாவது நான்காவது சிலுவை போரில் எதிர்ப்படையில் இந்நகரை கைப்பற்றி கொள்ளையடித்து பின்னர் ஆட்சி இது பைசானியத்தின் அடிப்படை பலவீனம் வெட்ட வச்சுமா பார்த்தோம் பாடத்தில் பார்த்தோம் இல்லையா. இது உதுமானிய துருக்கியரிடம் 1453 வீழ்ந்தது அப்படி நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்தியா டூரிங் த கிளாசிக்கல் பீரியட், இது லாஸ்ட் இந்தியா டூரிங் த லாஸ்ட் கிளாசிக்கல் பீரியட் என்ன பார்க்கணும், த குஷான் பீரியட் கரஸ்பாண்டட் வித் த லாஸ்ட் டேஸ் ஆஃப் த ரோமன் ரிபப்ளிக் when Julius Caesar was alive. இந்த குஷானர்கள் காலம் ரோமானிய பேரரசின் இறுதி காலகட்டமான இந்த ஜூலியஸ் சீசரின் ஆட்சி காலத்தில் சம காலமாகும். ஜூலியஸ் சீசரின் ஆட்சி காலத்தில் என்னது சம காலமாகும். சரியா, இதை நம்ம இதில் பார்க்குறோம். ஆட்சி காலத்தில் சம காலமாகும் ரைட். இந்த பின் ஆட்சிக்கு வந்த அகஸ்டஸ் சீசர் அவைக்கு குஷான் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியதாக கூறுறதா இதில் நம்ம பார்க்குறோம்.
The Kushan Empire is said to have to send an embassy to Augustus Caesar, who succeeded Julius. Right? அடுத்து நம்ம பார்க்குறோம் அடுத்த பேரா இந்த இந்தியா டூரிங் த கிளாசிக்கல் பீரியடில் த கரஸ்பாண்டிங் பீரியட் 4th and 5th AD in South India characterized as Kalabra period. Teak wood, pepper, pearls, ivory, brocades and precious stones and the like were exported from the Malabar coast to Babylonia. Egypt, Greece and Rome trade with Rome further flourished. அது இந்த செவ்வியல் காலத்தில் பார்த்தோம்னா மூணாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா 17 மேல் கணக்கு என்று அழைக்கப்படும் சங்க இலக்கியங்கள், அதாவது 17 மேல் கணக்கு 17 கீழ் கணக்கு நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி அழைக்கப்படும் இந்த காலத்தில் 10 பாட்டு 8 தொகையும் தொகுக்கப்பட்டன. இது இந்த சங்க இலக்கியத்தில் இதில் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதில் நம்ம பார்க்கும்போது செவ்வியல் காலத்தில் சில முக்கியமானது இதெல்லாம் வளர்ந்துருக்கு. அதாவது டீக்வுட், பெப்பர், பேர்ல்ஸ், ஐவரி, தந்தங்கள் இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கு. இது எங்கெங்கே? மலபார் கோஸ்ட், அதாவது கேரளா கடற்கரை தான் நம்ம மலபார் கோஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே நல்லா வளர்ந்துருக்கு இல்லை? ஈஜிப்ட், கிரீஸ், ரோம், இந்த ட்ரேட் வித் ரோம் ஃபர்தர் ஃப்ளோரிஸ்ட். அப்புறம் நம்ம பார்க்குறோம் இந்த 18 மேஜர் ஒர்க்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் வயா 8 ஆந்தாலஜிஸ், அதான் 8 தொகை, அண்ட் 10 இட்லிஸ் 10 பாட்டு கம்பைல் டூரிங் த ஃபர்ஸ்ட் 3 centuries ஆஃப் காமன் era were composed during this period. Sangam literature hailed as first secular literature of South India. அப்போ இந்த மாதிரி இந்த மலபார் கடற்கரை வழியாக நடந்த இந்த வணிகம், இந்த தேக்கு, மிளகு, இந்த தந்தம் இதெல்லாம் ஏற்றுமதியான்னு பார்த்தோம்ல, இது இந்த சங்க காலத்தில் இந்த செவ்வியல் காலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சங்க காலத்தில் நல்லா அழகாக செழிப்பாக காணப்பட்டதாக நம்ம இந்த பாடத்தில் நம்ம இதை பார்க்குறோம். அதான் இந்தியா டூரிங் த கிளாசிக்கல் பீரியட். நவ் த லெசன் இஸ் ஓவர்.